விசிகாக்கான ஏரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆரம்பித்து விழுப்புரம், சிதம்பரம், அதான் சொன்னேன், விழுப்புரம், கடலூர், அவ்வளோதான். நீங்கள் அதை தாண்டி இல்லை அவங்களுக்குள்ள. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அதே தொகுதி அதே ஏரியாவை அதில் உள்ள 10 தொகுதி 12 தொகுதிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த முறை காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க. மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால 7 தொகுதியை நாங்கள் தரமாட்டோன்னு இந்த ட்ரிப்பு திமுக சைலண்டாக காங்கிரஸ்கிட்ட சொல்லிடுச்சு. வள்ளியூர் மாதிரி குறிப்பிட்ட சில தொகுதிகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கறதுனால எங்கள் ஆட்கள் எல்லாமே அதிருப்தி ஆகுறாங்க. மீண்டும் மீண்டும் இதே நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கே அரசியல் பண்ணுறதா வேணாமாக்கும் திமுக. வள்ளியூர் எங்கேப்பா இனிமேல் காங்கிரஸ் தானப்பா கொடுக்க போகிறாங்க அப்படியே அதிருப்தி அவங்களுக்கு வரும்ல, பெரிய கட்சி அவங்களுக்கு. பட் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களை தர முடியாது அக்கீம், டெல்டாவில் பெருசாக தர முடியாது. சிக்கல் ஜெயிக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். திமுக அப்படிதான் நினைக்குது. 200+ எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? ஜெயிச்சா தானே சீட்டை வாங்கிட்டு நீங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பண்ண முடியாதுங்க. சுத்தமாக உங்களுக்கு விசிக்காக தர முடியாது, டெல்டாலையும் பெருசாக தர முடியாது, வட மாவட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. நீ இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய வலிமையான ஒரு கூட்டணி. நீங்கள் 6 சீட்டு வாங்கினாலும் சரி, 8 சீட்டு வாங்கினாலும் 8 எம்எல்ஏக்கள். சில தவறுகள் உங்கள் சைடு நடந்தாலே ஒழிய கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி. உங்கள் வேட்பாளர் சரியாக நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டாரு, சரியாக ஒர்க் பண்ணலை, கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு இழந்துருவாங்க. பட் இந்த 8 எம்எல்ஏங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. அதான் நான் சொன்னேன், காங்கிரஸே திமுக தெளிவாக இருக்குது. நீங்கள் கேட்குற சீட்டை நாங்கள் கொடுத்துட்டோம் 28, அதாவது நான் நம்பர்ஸ். பட் ஆனால் தொகுதிகள் விஷயத்தில் 7 தொகுதிகளை நான் மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதியை கொடுத்துட்ருக்குறோம், தரமாட்டோம் நாங்கள் அப்படின்னு காங்கிரஸுக்கு சைலண்டாக திமுக ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு. நீங்கள் மாற்றிக்கங்க. காரணம் என்னன்னா 3 சட்டமன்ற தேர்தலாக அதே தொகுதியை நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறதுனால எங்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. இப்போ இதே பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்குது, ஏடிஎம்கேக்கும் அமமுகக்கும் இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு.